ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாட்டில் முதல் திராவியா வாங்க தொழுவோமா. போகிற பைசா ஆரம்பிச்சிச்சு. அதோட இசாவை தொழுது விட்டு தண்ணியை குடிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்தான். அதுக்கப்புறம் திராவியா ஆரம்பிச்சிருச்சு. திராவியா 8:30 இங்கே திராவியாவும் திருவாச்சியும் தொழுதுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் துவா ஊதிட்டு அதுக்கப்புறம் எல்லா அரபியும் முத்தம் கொடுத்துக்கிட்டா கணத்தில். இதான் இந்த ஊரோட வழக்கம். எல்லாருக்கும் இப்படி தான் சலாம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் தொழுகைக்கு இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் ரொம்ப வித்தியாசம் திராவியா தொழுகையில். ஃபஸ்ட்டு 2.5 கயத்து நம்ம எப்பவுமே 2.5 கயத்து 2 தொழுவோம். அதேமாதிரி 4.5 கயத்து ஒரு தொழு வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் வேற ஆள் 4.5 கயத்து தொழு வச்சார். தொழுது வச்சுட்டு வித்ருவாஜி நம்ம ஊரில் எப்படி தொழுவோம், 2.5 கயத்து தொழுதுட்டு 3ஆவது கை எந்திரிச்சிட்டு 3ஆவது கை தொழுதிட்டு அது வந்து துணை சூறா ஓதிட்டு தக்பீர் கட்டிட்டு மறுபடியும் ருக்கு போயிடும்னா. இங்கே எப்படின்னா ஃபஸ்ட்டு 2.5 கயத்து தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரக்காயத்தை எந்திரிச்சு நின்றுட்டு மறுபடியும் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூறா ஓதி குல்கு சூறா ஓதி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ருக்குக்கு போயிட்டு வந்தோடனே துவா கேட்குறா. ஒரு 5 நிமிஷம் நின்று துவா கேட்டுட்டு அடுத்து சஜிதாவை போயிட்டு சலாம் கொடுத்துறா. ஒரு ரக்காயத்து ஃபஸ்ட்டு 2 ரக்காயத்து தொழுகிறா, அடுத்து ஒரு ரக்காயத்து. நம்ம ஊரில் தொழுவா எப்படி தொழுதா, இந்த ஊருக்கு வேற மாதிரி இருக்குது கைஸ். ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை தொழுவனால நமக்கு வித்தியாசமாக தெரியுதான்னு தெரியல. ஆனால் நம்ம ஊரில் தொழுகிறதுக்கும் இந்த திராவியா தொழுகிறதுக்கும் வேறு மாதிரி. நம்ம ஊரில் 20 ரக்காயத்தா 8 ரக்காயத்தும் சட்டை வரும். இங்கே 8 ரக்காயத்தேன்